ஃபால்ஸ் எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்னு 2 பேர் வந்திருக்காங்க. திவாகர், சபரி. இவங்க 2 பேர் இப்போ தான் ஜஸ்ட் நவ் தான் மீட் பண்ணாங்க. இப்போ வந்து இவங்க குமராபாளையம் போகிறாங்க. அப்படியே நாங்களும் சேர்ந்து கண்டினியூ ஆகிறோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் போக போகிறோம். அப்புறம் எல்லாமே நினைஞ்சு தான் இருக்கும், வேறு வழி இல்லை. அப்படியே போக காஞ்சிக்கிட்டே போக வேண்டியதான். ஆனால் செம்ம ஆட்டம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே ஜாலியாக அப்படியே ஹில்ஸ்லேருந்து இறங்க போகிறோம். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. சரி, அப்படியே போகலாம். கொஞ்சம் ஃபாகியாக தான் இருக்குது லென்ஸு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. நான் லென்ஸ் வந்து ஆர்டர் போட்டேன். அது வந்தவொடனே நம்ம அடுத்தடுத்த ரைடுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ரெடி ஆகிக்கலாம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சாக்ஸ் எல்லாம் கச கச கசன்னு இருக்குது. அதான் புளிஞ்சு போட்டு நேரத்தில் மறந்து போயிட்டேன். இவ்வளோ தண்ணியோட ஆட்டம் போட்டது எப்படிக்கும்? நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே செம்ம என்ஜாய் பண்ணுங்க. ஸோ செம்மங்க அந்த ஹில்ஸ் ஏரியாவில் எக்ஸாஸ்ட் நோட்டு. பயங்கரமாக இருக்குங்க அந்த வழி, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போனது வேறு வழி, வர்றது வேறு வழி. செமையாக இருக்குது வேறு. இந்த இடம் பாருங்க, சொட்டைக்காடாக இருக்குது, அந்தாண்ட மரம் இருக்குது, அந்தாண்டி மரம் இருக்குது. செமையாக இருக்குது ஆனால் லொக்கேஷன். சோளக்காடு வந்தாச்சு. வெயில் சூப்பராக அடிக்குது. எழுபது ஏர்பின் பெண்டையும் வந்து நம்ம கீழே இறங்க போகிறோம். வெயில் செமையாக அடிக்கும். இதுக்கு மேலே உண்மையாலுமேங்க எந்த மோடமும் இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து கட்டாது பண்டாது. ஆனால் வெயில் செமையாக அடிக்கும். பட் வைசரை இப்போ ஓப்பன் பண்ணி விட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். உண்மையிலும் செம்ம கிளைமேட்டுங்க, எல்லாம் மிக்சிங். நாச்சி அம்மன் எவ்வளோ பென்ஸ் பாருங்க மேப்பில். செமையாக இருக்குல்ல. இப்போ வரதான் வியூ பாயிண்ட் கீழே. வரட்டும் எல்லாரும். எவ்வளோ ஜாலியாக உட்காந்துக்கிறாங்க பாரு. ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சி பேன்னு பார்த்துக்கிட்டேன். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பி ஓட்டலாங்க அந்த வண்டியை. செம்மையாக ஓட்டலாம் ஹில்ஸில்.
ஃபைனலாக கீழே வந்துட்டோங்க. ஆர்சியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எது வரைக்கும் நான் வந்து இந்த வண்டி ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். என்னென்ன கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்படியே வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போகலாம். பயங்கரமாக இருக்குங்க இந்த ஏரியாலாம். ஆர்சி பிடிக்கும், ஆனால் பொண்ணுங்களுக்கு ஆர்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஏன்னு தெரில, அவ்வளோ பெரிய க்ரஷ் இருக்குது பொண்ணுங்களுக்கு. எனி கேர்ள்ஸ், கேடிஎம் லவர்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏன் வந்து ஆர்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது? கேடிஎம் லவராக ஏன் இருக்கீங்க? என்ன ரீசன்? சீட்டிங் பொசிஷனா, இதோட லுக்கா, இதோட டிசைனா, இல்லை என்ன தான் பிடிக்கும்? ஆர்சியில் என்ன தான் பிடிச்சிருக்குங்கிற காரணத்தினால வந்து உங்களுக்கு அதிகம் இந்த பைக் பிடிக்குதுங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கேடிஎம் லவர்ஸ் அதிகமாக இருக்கீங்க, கேர்ள்ஸ் தான். எனி பாய்ஸ் ஆன் கேர்ள்ஸ் கேடிஎம் லவர்ஸ்? நல்ல பவர் அண்ட் டார்க் இருக்குதுங்க. அது இதுன்னு சாப்பிட்டு இப்போ தாங்க கிளம்பணும். கொல்லி ஹில்ஸ் வந்து கீழே வந்து உண்மையாலுமே கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. ரொம்ப லாங் ஓட்டினா வந்து நான் நிறைய டைம் ஓட்டியிருக்கேன் ஆர்சி. பட் ஆனால் வந்து எனக்கு அப்பப்போ வந்து ஷோல்டர் பெயின் இருக்கும். ஒரு 100 கிலோமீட்டராவது ஓட்டினா வந்து ஷோல்டர் பெயின் வந்துடும், இல்லை நாளைக்கு வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஓட்டுற வந்து ஓனரை கேட்டால் அந்தளவுக்கு இல்லை ப்ரோ, நான் 300 கிலோமீட்டர்லாம் பண்ணியிருக்கேன், கேரளாலாம் போயிருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு இந்த ஆர்சியோட ஓனரை. சூப்பர். அப்படின்னா எந்த ஒரு வண்டியுமே புதுசாக ஓட்டினா பெயின் ஆக தான் செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. பட் ஓட்டி ஓட்டி வந்து பழகிடுச்சுன்னா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, பெயின் ஆகாது அப்படி இப்படிங்கிறது நல்லா தெரியுது. ரோடு அங்கங்கே பஞ்சராக இருக்கிறது. இல்லைங்க, விவசாயம் தாங்க வேறு லெவல். பட்டத்தையான் குட்டை. அண்ணா இதோட பெரிய ஏரியா? அண்ணா இதோட பெரிய ஏரியா? சரி, ஓகே ஓகேங்க. நம்ம செய்யத்துள்ள வந்து இங்கேருந்து பிரிய போகிறாரு. அதனால் இங்கேருந்து பாய் பாய் சொல்லிட்டு நாமளும் போக போகிறோம். சன்செட் ஆக போகுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரயில்வே ட்ராக்காக இவ்வளோ பெரிய பாலமா? செம்ம. கிட்டத்தட்ட நாமக்கல்ல தான் இருக்கும். இப்போ வந்து நாமக்கல் கோட்டைக்கு பின்னாடி தாங்க இருக்கும். இந்த ஒரு பிளேஸை வந்து மறக்கவே முடியாதுங்க என்னோடய லைஃப்பில். நாமக்கல் கோட்டைக்கு இந்தாண்ட ஏதோ ஒன்று ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. என்ன அது? நாமக்கல் ஏவிஎஃப் நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இது என்ன மண்டபம் அப்படிங்கிற சொல்லுங்கள். நாமக்கல்ல நிறைய ஏவிஎஃப் இருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட வந்து 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. பட் எவ்வளோ ஏவிஎஃப் இருக்காங்கன்னு தெரில. நாமக்கல் ஏவிஎஃப் யார் அந்த குட்டி பையன் வந்து செல்ஃபி எடுக்கிற வீடியோ யார் பார்த்தீங்க? அந்த ஒரு வீடியோ யார் பார்த்தீங்க? கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா வெறித்தனமாக தெருக்கி விடுங்க பார்க்கலாம். அந்த வீடியோ யாருக்கு ஃபேவரட்டான வீடியோங்கிறதையும் சொல்லுங்க. லவ் யூ ஏவிஎஃப். It's the real happiness. ரியல் லவ் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, ஆனால் பைக் லவ் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குங்க. பொண்ணு கை விட்டுருங்க, ஆனால் பைக்கு கை விடாதுங்க. இதை நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த வழி என்னங்கிறது எனக்கு தெரியும். பைக்குன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அது எப்பயுமே நம்மளை கை விடாது. எப்படியோ திக்கு திணறி கொண்டு போய் சேர்த்துருவாங்க நம்ம ஏஞ்சல் மாதிரி. லடாக் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
அதாங்க ரியல் லவ். பைக்கோட மனசு மாறாது, பொண்ணோட மனசு மாறும். அதனால் லவ்வையே நான் வெறுக்கிறேன். என்ன பைக்குன்னு தெரிலிங்க, பயங்கரமாக ஒரு பைக் ஒன்று கிராஸ் பண்ணி போச்சு. போய் பீட் பண்ண முடியுமான்னு தெரில, பார்ப்போம். ட்ரையம்ப் சூப்பர் பைக், என்ன சீரீஸ்ன்னு தெரில. ஆனால் பயங்கரமாக இருக்குது. வீல் டயரை பாருங்கள் எவ்வளோ பெருசுக்குதுன்னு. டயரு எத்தச்சோடு இருக்குது. பாருங்கள் சூரியன் எப்படி தெரியுதுன்னு மேகத்திலேருந்து. பயங்கரமாக இருக்குல்ல. வாவ், வாட் a பியூட்டி. Let me take you for a ride, dancing with the lights. ஓகேங்க, திருச்செங்கோடுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஆம்புலன்ஸ் வருது, கடவுளையே காப்பாற்றிடுமா. கிட்டத்தட்ட டைம் 6 மணி ஆகுதுங்க. ஓகே, நம்ம ஆர்ச்சி செல்லத்தை இங்கேயே விட்டுட்டு போக போகிறோம். அடுத்தது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க. ஓகே, பார்த்து சேஃபாக போங்க. ஆர்சி நல்லா பார்த்துக்கோ, ஓகேவா? சரி, ஓகே, பார்த்து சேஃபாக போங்க 2 பேரும். இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம் கண்டிப்பாக. ரைடருக்கே அது பிரச்சனை தான், அவனுக்கு பழகினாலும் பழகிருக்கும். சரி, வா சேஃபாக போங்க, பார்த்துக்கலாம். நாங்கள் அப்படியே எடப்பாடி போய் அப்படியே பறந்து போயிடும். பாய்.